திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் அருகே தனியார் பள்ளி மாணவர்கள் சென்ற ஜீப் மற்றும் 2 இருசக்கர வாகனங்களை வழிமறித்து சேதப்படுத்திய ஒற்றை கொம்பன் யானையால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். புதூர் நாடு கம்பக்குடி பகுதியைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட தனியார் பள்ளி மாணவர்கள் பெற்றோர் உதவியுடன் ஜீப் ஒன்றில் சென்றபோது நாயக்கனூர் வனப்பகுதியில் ஒற்றை கொம்பன் காட்டு யானை வழிமறித்துள்ளதாக தெரிகிறது. ஜீப்பில் இருந்தவர்கள் அதிர்ஷ்டவசமாக காயம் ஏதுமின்றி உயிர் தப்பிய நிலையில் யானை வாகனங்களை தாக்கி துவம்சம் செய்துள்ளது. இதைத் தொடர்ந்து வனத்துறையினர் யானையை விரட்டும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். திருப்பூரில் இருந்து விடுமுறை நாட்களில் தென் மாவட்டங்களுக்கு கூடுதல் ரயில்கள் இயக்க மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டத்தில் அதிக அளவிலான வெளிமாநிலம் மற்றும் வெளிமாவட்ட தொழிலாளர்கள் தங்கி பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி அனைவரும் சொந்த ஊர்களுக்கு செல்ல ரயில் நிலையத்தில் குவிந்தனர். ஆகையால் வழக்கத்தை விட அதிக அளவில் கூட்டம் காணப்பட்டதால் பயணிகள் ஒருவருக்கொருவர் முண்டியடித்துக் கொண்டு ஃபுட்போர்டுகளிலும் பயணித்தனர். இதனால் பண்டிகை தினங்களில் அனைத்து வழித்தடங்களிலும் கூடுதல் ரயில்களை இயக்க மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி பகுதியில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி விநாயகர் சிலை மற்றும் பூஜை பொருட்கள் விற்பனை படுஜோராக நடைபெற்றது. தமிழகத்தில் மட்டுமல்லாமல் உலக அளவில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது. இதை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் விநாயகர் சிலை விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. மேலும் விநாயகருக்கு தேவையான பூஜை பொருட்களும் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இதை பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கி சென்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு அருகே பர்னிச்சர் கம்பெனியில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டு 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் நாசமானது. மாங்காடு அடுத்த கொளப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த சிவக்குமார் என்பவர் அண்ணாமலையார் தெரு பகுதியில் பர்னிச்சர் கம்பெனி நடத்தி வருகிறார். இந்த நிலையில் பர்னிச்சர் குடோனில் திடீரென பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு துறையினர் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்த தீயை போராடி அணைத்தனர். இந்த தீ விபத்தில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சோஃபா, கட்டில் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் எரிந்து நாசமாகி மயிலாடுதுறை மாவட்டத்தில் தொடரும் வைக்கோல் லாரி தீ விபத்தால் மக்கள் அச்சத்தில் உள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் தற்போது நெல் அறுவடை முடிந்து வயலில் உள்ள வைக்கோல்கள் தனியார் வியாபாரிகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. இவை சேலம், நாமக்கல் உள்ளிட்ட பகுதிகளுக்கு லாரிகளில் கொண்டு செல்லப்படும் நிலையில் லாரிகளில் சிறு நெருப்பு பொறிப்பட்டாலும் அவை எரிந்து விடுவதாக தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் மந்தை பகுதியில் பழுதாகி நிறுத்தி வைக்கப்பட்ட லாரியில் தீ விபத்து ஏற்பட்டது.